ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல் அண்ட் திஸ் இஸ் மனோமனவின். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த கண்டென்ட் பற்றியுமே லைக் ப்ரிப்பேர்ட் கண்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்துட்டு எந்த ப்ரிப்பேர்ட் கண்டென்ட் லைக் எதை பற்றியுமே நம்ம பேச போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அண்ட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்குன்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு சாதாரணமாக அசோசியேட் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாயி நெக்ஸ்ட் நான் டீம் லீடர் பொசிஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி டீம் லீடர் பொசிஷன் போகிறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீம் லீடர் பொசிஷன்ல இருக்கிறவங்க நான் அடுத்தது மேனேஜர் லெவல்ல போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம கோலா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒர்க்கிங் ஒரு பர்சன் நான் வந்துட்டு ஒரு ஓனர்ஷிப் ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவங்க ஒரு ஓனர்ஷிப் பொசிஷனில் வருவாங்க. அதே மாதிரி ஓனர்ஷிப்பில் இருக்கிறவங்க அடுத்தது தன்னுடைய பிஸ்னஸை எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அதுக்காக ஒர்க் பண்ணி அது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணி தன்னுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு 5 to 6 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த 6 வீடியோஸ்லையுமே நம்ம ஆடியோ குவாலிட்டி கிளியரா இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு யூடியூப் சேனலுக்காக ஒரு புது மைக் நம்ம வாங்கியிருந்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ். அண்ட் இது இப்போ நீ பேசுனதுக்கும் நீ முன்னாடி பேசுனதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. பிகாஸ் நம்ம எவ்வளோ விஷயம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட். நான் அந்த ரிங் லைட் வச்சு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மைக். பிகாஸ் இந்த மைக் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என் கூட இருந்த பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மந்த் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அது என்னோட பர்சனல் இஷ்யூனால அந்த மைக் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அந்த செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், யூடியூப் அந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டூ வீடியோஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் கேப் இருக்கும். பிகாஸ் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ், நிறைய விஷயத்த வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணி இஷ்யூஸ்னால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே டிலே பண்ணி போட்டிருந்தேன். பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் நம்ம யூடியூப்காக நம்ம வந்துட்டு புது மைக் நம்ம வாங்கியிருந்திருக்கோம். இது எல்லாமே உங்கள் சப்போர்ட். எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு 58 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ 58 சப்ஸ்கிரைபர்ஸ் இனி வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட்னால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் இது சாதாரணமாக நீ வந்துட்டு ஒரு மைக் தானடா வாங்கினேன், ஏன் அதுக்கே இப்படி ஒரு வீடியோ மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ ஒருத்தவங்க வீட்ல ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கோ, இல்ல மொபைலோ அந்த மாரி வாங்குனாங்க அப்டின்னா, அவங்களோட ஃபேமிலி கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் போய் காமிப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு பைக் வாங்கியிருக்கேன், ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க போய் காமிப்பாங்க. அந்த மாதிரி இப்ப இருக்கிற 58 சப்ஸ்கிரைபர்ஸும், இனி வரப்போற சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோட ஃபேமிலி மாரி நான் நெனச்சேன். அவங்க எல்லாத்துக்கிட்டயும் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் லைக் நம்ம ஒரு மைக் வாங்கியிருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கிட்டயும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலான மைக் தான். ஒரு லோக்கல் பிராண்ட் அப்படின்னு இருந்தாலுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கு. பேசும்போது பேசி செக் பண்ணி தான் வாங்கினேன். நல்லா இருக்கு ஆடியோ குவாலிட்டி. நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களுக்கு நான் அந்த மைக்கில் பேசி காமிக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஹாப்பி. அண்ட் என் ஃப்ரெண்ட் கூட தான் போய் நான் இந்த மைக் வாங்கினேன். அப்போ அவங்க இந்த மைக் வாங்கிட்டு வெளியே வரும்போதே அவன் என்னை பார்த்து கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, என்ன மச்சான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஆமாம், உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் நம்ம ஒரு மைக் வாங்கியிருக்கோம். இனி நம்ம வந்துட்டு இந்த மைக்கில் தான் நம்ம பேச போகிறோம். இனி இந்த மைக் மட்டும் இல்லை, இனி நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலுக்குன்னு நெக்ஸ்ட் லெவல் நம்ம அடுத்தடுத்து நம்ம புது புது விஷயத்த நம்ம வந்துட்டு வாங்கி நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணணும்னு கூட சொல்லலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். இது எல்லாமே உங்களோட ஹெல்ப்னாலையும் வித் த ஹெல்ப் ஆஃப் காட்னு சொல்லலாம். அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாத்தினாலையும்
நான் இன்னைக்கு வந்துட்டு இப்போ ஒரு மைக் வாங்கியிருக்கேன். ஸோ தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மிஸ்டர் நோவா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.